நியூஸ் தமிழ் கழுகு. அமைச்சரவை இலாகா மாற்றத்துக்கு பின்னாடி தேர்தல் கணக்கு இருக்கா? சமீபத்தில் நடந்த அமைச்சரவை இலாகா மாற்றம் தான் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகி இருக்கு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் மணல் தொடர்பான தொழில்னு சொன்னாலே அதுக்கான முக்கியஸ்தரா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதே. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் புதுக்கோட்டைக்காரங்க கிட்ட இருந்து போக வேண்டியது மாசம் சரியா போய் சேர்ந்துரும். அப்படித்தான் இந்த ஆட்சியிலும் எல்லாம் சரியா வந்துட்டு இருந்துதான். ஆனா இப்ப சிக்கல் மணல் மாஃபியாங்க கிட்ட இருந்து இல்லையா, துறையோட அமைச்சரா இருந்தவர்கிட்ட தானா. மாத சந்தா மாதிரி ரெகுலரா வர வேண்டியது வந்துட்டு தான் இருந்துச்சான். ஆனா அதை கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சரியா பிரிச்சு கொடுக்கலையா அமைச்சர் தரப்பு. அதனாலதான் இப்படியே விட்டா தேர்தல் நேரத்துல சரியா வராதுன்னு அந்த அமைச்சர்கிட்ட இருந்த வளமான துறையை பறிச்சு புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரர்கிட்டயே கொடுத்துட்டாங்களாம் திமுக தலைமை. ஒரே மாவட்டத்துக்காரர் அப்படிங்கறதுனால நல்ல புரிதலும் இருக்கும், கட்சிக்கும் சிந்தாம சிதறாம வந்து சேர வேண்டியது சேர்ந்துடும் அப்படிங்கறதுனால இந்த மாற்றமா. நியூஸ் தமிழ் கழுகு.